அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். சில நாட்கள் முன்பு பாஜக மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பகுத்தறிவு தந்தை பெரியாரை குறித்தும் பேரறிஞர் அண்ணாவை குறித்தும் ஒரு காணொலி போட்டு சிறுமைப்படுத்தினாங்க. உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் பாஜகவை கடுமையாக கண்டித்து 2 பக்க அறிக்கையை நான் ரிலீஸ் பண்ணேன். இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியே 2 நாள் ஆச்சு. ஆனால் இந்த 2-3 நாள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்த சில ஊடகங்களில் சில வாடகை வாய்களை விலக்கி வாங்கி அவர்களை வழி நடத்தக்கூடிய இந்த திடீர் திமுக முதலாளிகள் தங்களுடைய வாடகை வாய்களை பயன்படுத்தி இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு பொய் விஷம பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது? பெரியாரை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாங்க, தாவேக்கா மௌனம் காக்கிறது, தாவேக்கா தரப்பில் கண்டனமே வரல. உங்க கட்சி மாதிரி, உங்க முதலாளி கட்சி மாதிரி அட்மினை வைத்து அடிப்பதல்ல தமிழக வெற்றி கழகம். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், எழுதுகிற ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய தலைவரின் அனுமதியோடு அவர் குரலாக மட்டும்தான் நான் எழுதுகிறேன், பேசுகிறேன், ஒலிக்கிறேன். இப்ப இந்த 2 நாள் இந்த கண்டன அறிக்கையை பார்க்காம எங்க உல்லாச பயணம் போயிருந்தீங்களா? ஊட்டி மலர் கண்காட்சி பார்க்க போயிருந்தீங்களா? சீர்திருத்த கேள்வியெல்லாம் கேட்பீங்களே, குளிர் எப்படி இருக்கிறது, குளிராக இருக்கிறது அப்படின்னு வெதர்மேனா மாதிரி வெதர்மேன் ரிப்போர்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அப்புறம் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்காங்க பாருங்க, அந்த மாண்புமிகு அண்ணன்கள் அப்படி போற போக்கில் செய்தியாளர் கேள்விக்கு தாவேக்கா கடுமையாக கண்டனம் தெரிவித்ததை அப்படியே மூடி மறைச்சு பெரியார் அவங்க முழுசா உள்வாங்கி இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, மதிப்பிற்குரிய அண்ணன்களிடம் ஒரு கேள்வி கேட்குறேன். உலக அரசியல் வரலாற்றில் பாஜகன்னு ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிமானிட்டைசேஷன்ல ஆரம்பித்து டீலிமிட்டேஷன் வரைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நஞ்சாக நிற்கிற பாஜகவை எதிர்க்கும் துணிச்சல், துணிவு, திராணி இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். மதவாதத்தை பேசக்கூடிய அதே பாஜகவினுடைய மறைமுக ஊதுகுழலா இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? சொந்த கட்சிக்காரன், சொந்த கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டணி கட்சியினுடைய கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற முடியல, வேதனைப்படுறீங்களே, கண்டிக்க முடியுதா? உங்க கட்சியை சார்ந்த எத்தனையோ தோழர்கள் இதே கூட்டணி கட்சி மீது கொஞ்சம் கூட மட்டுமரியாதை இல்லாம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மந்திரிமார்களை திருப்திப்படுத்த கொத்து கொத்தா அரெஸ்ட் பண்ணி பல கேஸை போட்டு உள்ள தள்ளுறாங்க. அப்பெல்லாம் நீங்க ஏதாவது கண்டிச்சிருக்கீங்களா? வேங்கை வயல் தொடங்கி வேதனை வயலா அதை மாத்தி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர் மீது அவர்தான் குற்றம் செஞ்சார்னு ஒரு பொய் நரேட்டிவ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இதுல எதையாவது நீங்க வெளிப்படையா நீங்க கண்டிச்சிருந்தா பெரியாரின் பாதையில் இன்னும் நிற்கிறீங்க நாம சொல்லலாம். ஆனா அப்பெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எப்ப திமுக அரசை தாவேக்கா விமர்சனம் செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவீங்க, இவங்க பாஜகவுடைய பி டீம், பாஜகவுடைய பி டீம். பாஜகவுடைய A to Z எல்லா டீமுமாக இருக்கக்கூடியது உண்மையிலேயே திமுக தான். இந்த அறிக்கை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டணும், ஏன்னா இவங்க தான் நம்ம அறிக்கையே விடலன்றாங்களே. எவ்வளோ டீட்டெயில்டாக அறிக்கை விட்டுருக்கோம் பாருங்க. தமிழ்நாடு எப்போதும் மதசார்பற்ற பூமி, சமூக நல்லிணக்கம் போற்றும் மண், சகோதரத்துவம் பேணும் மாநிலம். இங்கு விஷத்தையோ விஷமத்தையோ விதைத்தால் அந்த முயற்சி துளி அளவு கூட துளிர்க்காது. மாறுவேடத்தில் மறைந்து கொண்டு மக்களை ஏமாற்றும் வேலையைத்தான் மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றின் வாயிலாக பாஜக செய்ய முயன்றுள்ளது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் காணொலி ஒன்றை காட்டி அதில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவை களங்கப்படுத்த நினைத்துள்ளது. பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உறுதியாக அறிவித்துவிட்டு அரசியல் பயணத்தை தொடங்கிய இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம். ஆனால் சாதி மறுப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமூக நீதி, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் என பெரியார் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு காற்றிய தொண்டுகளை யாராலும் மறைக்க இயலாது. இத்தகைய காரணங்களுக்காகவே அவரை தனது கொள்கை தலைவராக தமிழக வெற்றி கழகம் ஏற்றுள்ளது. அது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மருங்க நம்முடைய கொள்கை தலைவர் பெரியார். சமூக சீர்திருத்தவாதியான பெரியாரை கடவுள் மறுப்பு கொள்கை என்ற ஒற்றை வளையத்துக்குள் மட்டும் அடைக்கும் வேலையை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம்.